N2 gas plus 3 H2 gas என நைட்ரசன் வாயுவும் தாக்கமடைந்து அமோனியா வாயு உருவாகும். எனும் தாக்கத்தில் அமோனியா உருவாகும் வீதம் 0.42 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 எனின் ஹைட்ரஜன் வாயு அழிவடையும் வீதம் கேட்டிருக்காங்க. சரிதானே? தாக்க வீதம் சம்பந்தமான ஒரு கேள்வி. அப்ப இந்த தாக்கம் எங்க நடக்க போகுது நமக்கு? N2 gas plus H2 gas இங்க NH3 gas வருது. இதான் என்ன? ஏபர் முறை அமோனியா தயாரிக்கும். சரியா? ஏபர் முறையில அமோனியா தயாரிக்கிறது. இப்ப இதுல என்ன செய்யணும்? நம்ம தாக்கத்தை சமப்படுத்தணும். அப்ப தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு பாருங்க, இதுல நைட்ரஜன் 2, இங்க நைட்ரஜன் 1 வருது. அதே மாதிரி இதுல ஹைட்ரஜன் 2, இதுல ஹைட்ரஜன் 3 வருது. இப்ப நீங்க ரெண்டு முறையில தாக்கத்தை சமப்படுத்தணும். நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒன்று ஏதாவது ஒரு கூரை, சிக்கலான கூரை ஒன்று எடுத்துட்டு சமப்படுத்தலாம், அல்லது ஒற்றையன் இரட்டையன் பார்த்து சமப்படுத்தலாம், எளிய இரட்டையனை போட்டு சமப்படுத்துறது, ஏதாவது ஒரு ஐடியா. சரியா? அப்ப இதுல பாருங்க H2 2, இங்க H2 3 தான். இந்த ஹைட்ரஜன் 2, இங்க ஹைட்ரஜன் 3. அப்ப இதுல இரட்டையன்ல இருக்க, இவர்ல ஒற்றையன்ல இருக்க. அப்ப எளிய இரட்டையனை போட்டோம்னு சொன்னா இதுல எத்தனை போடலாம்? 2 போட்டா ஈர் 3 6. அப்ப இங்க எத்தனை போட வேண்டி வரும்? 3 போட வேண்டி வரும். ஈர் 3 6. நைட்ரஜன் 2, நைட்ரஜன் 2 இப்படின்னு சமப்படுத்திக்கலாம். அல்லது இவரை நீங்க 1 எடுத்திருந்தீங்கன்னா நைட்ரஜன் 1 இருக்குது, இங்க 2 இருக்கு, அப்ப 3க்கு அரை போட வேண்டி வரும். ஹைட்ரஜன் 3 இருக்குது, இங்க 2 இருக்கு, அவை 3 இங்க 2 போட வேண்டி வரும். பிறகு என்ன செய்யணும்? பெருக்கிக்கணும். 2ஆல பெருக்கிறதா தாக்கம் சரியா வரும். அப்படியும் செய்யலாம். இப்ப இதுல நமக்கு உங்க தந்திரிக்கிறது என்னன்னு சொன்னா, அமோனியா உருவாகும் வீதம் 0.42 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. அப்படி என்றா என்ன? டெல்டா டி. அமோனியாட தாக்க வீதம் நான் எவ்வளவுன்னு சொல்றாங்க? 0.42 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. அப்ப இது விளைவு, தோன்றும் விளைவுண்ட எண்ணத்துல வரும். இது பிளஸ்ல வரப்போகுது தாக்க வீதம். தாக்கி என்றா என்ன? மறையும் தாக்கி எண்ணத்துல வரும், மைனஸ்ல வரும். அது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல பாருங்க, கேள்வி ஹைட்ரஜன் வாயு அழிவடையும் வீதம் தான் கேள்வி. அப்ப இவரைத்தான் சம்பந்தப்படுத்துறாங்க, அமோனியாவுக்கும் ஹைட்ரஜனுக்கும். எப்படி செய்யலாம்? இதே ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருந்தா என்ன செய்வாங்க? இதுக்கு தொடர்பு கேட்பாங்க. 2 எம்சிக்கு என்ன செய்யலாம்? நம்ம நேரடியாகவே மூளை வச்சு கொண்டு தொடர்படுத்தி விட்டோம்டா. சரி, இது எத்தனை மூல் தோன்றுது? 2 மூல் தோன்றதுக்கு தான் இந்த தாக்க வீதம் என்று சொன்னா, இவர் எத்தனை மூல் மறைவடைகிற? 3 மூல். பின்னத்தை போடலாமா இல்லையா? அப்ப இதை 2ஆல பிரிச்சு 3ஆல பிரிச்சுனா என்ன வரும்? H2 கேஸ் அது வரும். ஹைட்ரஜன் வாயுடது. அல்லது தாக்க வீத விதியை எழுதி போட்டு சமப்படுத்தி விட்டாலும் என்ன செய்யும்? அப்ப இதுல டெல்டா டெல்டா டி சமன், இது மறையும் தாக்கி தானே, அதால என்ன போடுறோம்? நம்ம மைனஸ் போடுவோம். இப்ப இவரத பாருங்க, அல்லது இதை விட்டு போட்டு பார்த்தாலும் 0.42 மூல் டெசிமீட்டர் -3 என்னத்துக்கு? 2 மூல் தோன்றதுக்கு. இங்க 3 மூல் தோன்றா என்ன செய்வோம்? 3ஆல பெருக்குவோம். நம்ம ஏன் இந்த மூலை இதுக்கு சமப்படுத்துறோம்? மூலை எதுக்கு இங்க சமனாயிருக்கும்? செறிவுக்கு நேர்வித சமன். C சமன் N இன் கீழ் V. குறிப்பிட்ட தாக்கத்தொகுதி ஒரே தாக்கத்தொகுதி தானே. இப்ப V மாறல. V மாறலன்றோடைய செறிவு என்ன செய்யாது? மாறாது. என்ன? அப்ப செறிவு, இந்த செறிவு எதுக்கு நேர்வித சமனாயிருக்கும்? மூலுக்கு நேர்வித சமனாயிருக்கும் என்று எடுத்த மாட்டாச்சு. அப்ப இதுல சுருக்கி எடுத்த மாட்டா வாரதுதான் இப்படியா இருக்கும். அப்ப 0.63 6 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 செகண்ட் -12. அப்ப இதுதானே இதுக்குரிய இப்படியா இருக்கும். அப்ப எம்சி கொண்டப்பல நம்ம அந்த அளவுக்கு வீத வீதிக்கு எல்லாம் போயிட்டு யோசிக்க தேவையில்லை. பார்த்த உடனே என்ன செய்வாங்க? இப்படி சொல்லுவோம். ரைட், அதான் அதுக்குரிய ஐடியாவே. சரி, எழுதி கொள்ளுங்க.